ஒரு போர் 1,00,000 பேரை கொன்று இருக்கு. ஒரு கொடூரமான பேரரசர் பௌத்த மதத்தின் மிகப்பெரிய ஆதரவாளராக மாறுறாரு. பட் இங்கே தான் ஒரு ஷாக்கிங் ட்ரூத் இருக்கு. கிமு 268ஆம் ஆண்டில் பேரரசர் அசோகர் இந்தியாவுடைய ஆல்மோஸ்ட் முழு பகுதியும் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். பட் இன்னும் அவருக்கு ஆசை அதிகமாக இருந்தது. அவருடைய டார்கெட் த கிங்டம் ஆஃப் கலிங்கா. கிமு 261 அசோகருடைய இராணுவம் கலிங்காவை அடித்து காலி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இறந்து போகிறாங்க. 1,50,000 பேர் நாடு கடத்தப்படுறாங்க. நதிகள் ரத்தத்தில் சிவப்பாக மாறுது. பட் ப்ரோக் சம்திங் இன்சைட் ஹிம். போர்க்களத்தை பார்க்கும்போது தான் ஏற்படுத்திய பேரழிவு அசோகருக்கு ஒரு மென்டல் பிரேக் டவுனை கொடுக்குது. இந்த கொலைகள் ஆழ்ந்த துக்கத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்ததுன்னு பின்னாடி அவரே எழுதுறாரு. அவர் பௌத்த மதத்தை ஏற்கிறாரு. அவர் தம்மம் அப்படின்னு ஒரு மாடல் கோடை உருவாக்குறாரு. பேஸ்ட் ஆன் நான் வயலன்ஸ், டாலரன்ஸ், கம்பேஷன். ஹி பில்ட் thousands ஆஃப் ஸ்டாப்பூஸ். தன்னுடைய சொந்த குழந்தைகளை புத்திஸ்ட் மிஷனரிக்கு அனுப்புகிறாரு. அவருடைய தூணான அசோக சக்கரம் இன்னைக்கு இந்தியாவுடைய தேசிய கொடியில் இருக்குது. மனிதர்கள் மாற முடியும், பெரும் கொலைகாரர்கள் கூட புனிதர்களாக மாற முடியும்னு அசோகர் நிரூபிச்சிருக்காரு. கொடுங்கோலர் அசோகர் அப்படின்ற இடத்துல இருந்து மாமனார் அசோகராக மாறியிருக்காரு. இந்தியாவில் இருக்க எந்த தலைவர் இப்படி மாறணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அவரோட பெயரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபாலோ ஃபார் மோர் அன்டோல்ட் ஹிஸ்ட்ரி.